இறைநிலை தவம்ன்றது மிக சிறந்த தவம். அதாவது என்னன்னா, நம்ம வந்து மனசை வந்து நல்லா விரித்து அப்போ அந்த பறவழியோடு இணைத்து நம்ம அந்த தவத்தை நம்ம செய்கிறோம். அதனால் நம்ம இதை அடிக்கடி நம்ம செஞ்சோம்னா அந்த இறைநிலையோடு அப்படியே ஒன்றி இருக்க முடியுது. அதாவது அப்படியே லயமாகிறோம். இறைநிலையோட உப்பு தண்ணீரில் கலந்த மாதிரி இறைநிலையோடு நம்ம லயமாகிறோம். அப்புறம் அதுக்கப்புறமா வந்து அந்த இறைநிலையினுடைய சரித்திரம், தன்மாற்ற சரித்திரம், அதாவது பிரபஞ்ச தன்மாற்றம், அதுக்கப்புறமா வந்து உயிரின தன்மாற்றம், 5 அறிவு, அப்புறம் 6வது அறிவாக அந்த மனிதன் வந்தது நம்ம அப்படியே அகக்காட்சியாக நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி அகக்காட்சியாக நம்ம பார்க்கறதுனால அப்போ அந்த இறைநிலை வந்து அறிவாக செயல்படுகிறது அப்படின்பதை நம்ம வந்து தவத்தின் மூலமாக நம்ம உணர்ந்து கொள்கிறோம். அப்போ அப்போ அந்த மாதிரி நம்ம உணர்ந்து கொள்றதுனால அதாவது இறைநிலையோட திருவுருவமாக நாம் இருக்கிறோம் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்கிறோம். அப்போ அந்த மாதிரி இருக்கிறச்ச அந்த இறைநிலையோட அந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது, செய்யும் பொழுது, அப்போ அது வந்து கருமையத்தினுடைய தன்மையை தெரிஞ்சுக்கொள்கிறோம், அது ஆன்மாவினுடைய பெருமையை தெரிஞ்சுக்கொள்கிறோம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நாம் வந்து 2 ஒழுக்க பண்பாடு வந்து நம்ம இயல்பாகவே நம்ம பின்பற்றுவோம். அப்புறம் பிற உயிர் மீது வந்து நமக்கு வந்து ஒரு அன்பும் கருணையும், இறைவனுடைய தன்மையே வந்து அன்பும் கருணையும் தான். அப்போ அந்த மாதிரி ஒரு அன்பும் கருணையும் நமக்கு வந்து இயல்பாக வாழ்க்கையில் வந்து இந்த இறைநிலை தவம் அடிக்கடி பண்ணும்போது அது இயல்பாகவே நமக்கு வந்து வந்து விடுகிறது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இறைநிலை தவத்தினுடைய சிறப்பாகும் என்று எனக்கு தெரிந்த கருத்து சொல்கிறேங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. தியாகையர் இருக்காங்களா? வந்திருக்காங்களா? சரி. பூர்ணிமாமா, உங்க கருத்து சொல்லுங்க. சொல்லிட்டு அப்புறம் இன்றைய சிந்தனைக்கு தொடருவோம். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. மனம் வந்து நம்ம மனித மனம் எப்பொழுதுமே சில விஷயங்கள்ல சிக்கின்றது இருக்குங்க ஐயா. பொருள், புகழ், செல்வாக்கு, எல்லை கட்டிய மனநிலையை வந்து பஞ்சபூத நவகதவம், இடைநிலை தவம் போன்ற தவங்களினால் மனதை நன்றாக விதிக்கின்றார் மகரிஷி. அப்பொழுது பிரபஞ்சத்திலிருந்து நாம் இந்த பூமியை பார்க்கும் பொழுது ஒரு புள்ளியாகவோ அல்லது தூசாகவோ தான் நமக்கு தெரியும். அப்பொழுது நமக்கு தன்முனைப்பு ஏற்படாது. நாம் இறைநிலையை பின்னிறுத்தி நம்முடைய ஆற்றல்களை நினைக்கும் பொழுதுதான் நமக்கு தன்முனைப்பு ஏற்படுகிறது. அப்பொழுது இறைநிலையின் தன்மைகளை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது நாம் தவறு செய்வதில்லை. இதை ஒரு சிறு கதையின் மூலமாக பார்க்கலாங்க ஐயா. ஒரு கூண்டில் வளர்க்கப்படும் ஒரு கிளிக்கு வந்து ஒரு இறைவனுடைய நாமத்தையே சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. ராமஜெயமா ஏதோ ஒரு நாமம், ஸ்ரீராம் ஏதோ ஒரு நாமத்தை சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. அந்த கிளியும் எப்பொழுதும் இறைவன் நாமத்தையே சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் திடீரென்று பூனையை பார்த்தவுடன் அந்த கிளி இறைவனுடைய நாமத்தை சொல்வதற்கு பதிலாக கீச் கீச் என்று பய உணர்வை வெளிப்படுத்துகிறது. அதே போலதான் நாம் இறைவன் அப்படி இருக்கிறான், உருவத்தில் பெரியவன் அப்படி சொல்லாமல் சாமிஜி அவர்கள் அணு முதலாக அண்டம் வரையாக நமக்கு ஒவ்வொன்றாக விளக்குகிறார். எனவே இந்த பிரபஞ்ச ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் நமக்கு ஏற்படுகின்ற எல்லா துன்பங்களிலிருந்து வெளிப்பட முடியும். எனவே நாள்தோறும் அந்த இறைநிலை தவத்தை ஏற்றும் பொழுது இறைநிலையே நானாக இருக்கின்றேன் என்ற நீண்ட பரிணாம சரித்திர உண்மை நமக்கு நினைவுக்கு வருங்க ஐயா. எனவே பிற உயிர்களுக்கு நான் துன்பம் கொடுக்க மாட்டோங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா, நீங்க சிந்தனை ஆரம்பிச்சுட்டுருங்க. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கான கேள்வி, பயம் என்றால் என்ன? அதன் மூலம் என்ன? கோள்களுக்கு முதல் கேள்வி அது. இரண்டாவது கேள்வி, கோள்களுக்கு இடையில் உள்ள தூரத்திற்கு என்ன காரணம்? அன்பர்கள் அனைவரும் அவர் தம் கைகளை உயர்த்தி கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா சரஸ்வதி அம்மா. அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. நன்றிங்க.
வாழ்க வளமுடன் அம்மா. முதலில் இந்த பயத்திற்கான காரணம், அந்த பய உணர்வு வரும்போது மனதிற்கு ஒரு பொருந்தாத உணர்வு வருகிறது. அதனால இயல்பு தன்மையாக இருக்க முடியாது. இதற்கு 6 காரணங்களும் சொல்லலாம். கருவமைப்பு, உணவு வகை, எண்ணம், செய்கை, ககனத்தில் வான்கோள்களோட நிலை, சந்தர்ப்பவசத்தில் மோதல். இப்ப இந்த 6 காரணங்களுமே பயம் வருவதற்கு ஒரு முக்கியமான காரணமா சொல்லியிருக்காங்க. எந்த உணவு, ராஜச உணவு, தாமச உணவு சாப்பிட்டாலும் உணவு மூலியமாகவும் வரும். கருமையத்துல பதிவா இருக்கிறதும் கோள்கள் தூண்டி விடும் போது அந்த கால நிலைகளுக்கு ஏற்ப அந்த உணர்வு வெளிப்படும். சந்தர்ப்பவசத்தால் ஏற்படக்கூடிய எதிர்பாராத நிகழ்ச்சிகள்னால அது பதியப்பட்டு அதுவும் வரும். இத போக்கணும் அப்படின்னு சொன்னா தற்சோதனை பண்ணி மகரிஷியோட விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளே அந்த உணர்வை போக்கி கொள்ளலாம். தவம் பண்ணி அநாகத சக்கர தவம், மூலாதாரத்துல உடல் ஆற்றல் மன ஆற்றலாகவும் மன ஆற்றல் உடல் ஆற்றலாகவும் மாற்றி கொடுக்கறதுனால அங்க அந்த மனநிலை மாற்றம் அடைகிறது. இது முதல் கேள்விக்கு எனது பதிலம்மா. இரண்டாவது, ஒரு விண்ணிலிருந்து வரக்கூடிய விரிவலை சுழலும் போது அது தள்ளும் ஆற்றல் அதுக்கு வெளிப்புறத்துல இருக்கிறது தள்ளுது. அதே போல அடுத்த விண்ணிலிருந்து வரக்கூடிய ஒரு அலை விரிவலை அதுவும் கொடுக்கும் அது சுழலும் போது. இந்த 2 அலையும் ஒன்னோட ஒண்ணு ஜாயிண்ட் ஆகி அந்த இடத்துல ஒன்னோட ஒண்ணு மோதி ஒரு இடத்துல சமனா வந்துடும், சமன்படும். அப்படி சமமாகிற அந்த இடம்தான் ஒரு கோளில இருந்து இன்னொரு கோளை தள்ளி நிறுத்தக்கூடிய தூரம். அதுக்கப்புறம் அது 2 ஒண்ணா ஆக முடியாதம்மா. அது துல்லிய சமதள சீர்மையும் ஒரு காரணம். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வேறு அன்பர்கள் தங்கள் கைகளை உயர்த்தி பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அருளையா, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களாங்க? வாழ்க வளமுடன். சரஸ்வதி அம்மா துல்லியதள சீர்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறாங்க. அம்மா அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா திரும்ப. ஒரு விண் சொல்லுது அப்படின்னு சொன்னா அதுல பாத்தீங்கன்னா லேசான அணுக்கள் வெளிப்புறமாக சுழலுங்க ஐயா. கனத்த அணுக்கள் மையம் நோக்கி வரும். இது நமக்கு தள்ளும் ஆற்றல் கொல்லும் ஆற்றல் இருக்கிறதுனால சுத்தவெளி சூழ்ந்து அழுத்திட்டு இருக்கு. இப்ப விண் சுழலும் போது விரிவலையா போறது உங்களுக்கு அந்த ஆற்றல் வெளியில வருது. அப்ப அந்த விண்ணின் விளிம்பில் இருக்கக்கூடிய அந்த லேசான துகள்கள் விரிவலைகளாக வெளியே வருது. அப்ப சுத்தவெளி சூழ்ந்து அழுத்திட்டு இருக்கிறதுனால அது உள்பக்கமா இதை திருப்பி அனுப்புற மாதிரியே அது சுழலும் போது ஆற்றல் திரும்பி வரணும். இப்ப விண் சுழல 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 வேகம் குறைய 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 கனமானது மையமா வந்துருதுங்க ஐயா. அப்ப அதோட ஸ்பீடு குறைஞ்சிடுது. அது இந்த கொசுவத்தி சுருளை கூட சொல்லிக்கலாங்க ஐயா. ஒரு கொசுவத்தி சுருள் வட்டமா இருக்கும், பார்த்திருப்போம் நம்ம டாடா ஏஸ் மாதிரி. அது சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த அலை அப்படியே வெளியில வருது. இப்ப வெளிப்புறத்துல இருந்து அந்த ஒவ்வொரு கம்பியா எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அது குறையும், ஸ்பீடு குறையும். அந்த மையம் பெரிதாகும் போது ஒண்ணும் இல்லாம ஆயிடுது அந்த விண்ணு. அப்ப அது இயல்பாகவே அந்த துல்லிய சமதள சீர்மைப்படி அந்த அளவு அமைப்பு இயக்கம் அது சுழன்று அந்த சுத்தவெளியில இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய எவ்வளவு நேரம் ஸ்பீடா அது இயங்குது, அதுக்கப்புறம் அது எப்படி அது சுத்தவெளியா மாறிடுது, அதோட முடிவு வந்துருது. இதெல்லாம் சேர்ந்ததுதாங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. தியாகராஜன் ஐயா, கை கேட்டி தியாகராஜன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க ஐயா. நீங்க உங்க உரையை சொல்லுங்க ஐயா, கருத்து. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மிக அருமையானதொரு தவம் ஐயா. அதற்கு ஏற்ற அருமையானதொரு சிந்தனை தூண்டிவிடும் விதமாக தலைப்பு. முதல்ல இந்த கோபம்
மன்னிக்கணும், பயம் என்ற உணர்வு அல்லது உணர்ச்சி நிலை. இது மனிதனுடைய உணர்ச்சி நிலையில் ஒன்று, அனைவருக்கும் தெரிந்ததுதான். எனக்கு தெரிந்தவரை என்னுடைய கருத்தை இதுல பதிவு பண்றேன். இந்த உணர்ச்சி வேகம் எழுவதற்கு முக்கியமான காரணம் ஒருவித எண்ணத்தினுடைய எழுச்சி. இந்த எண்ணம் என்பது இன்னொரு கோணத்திலே நோக்கினோம் என்றால் எண்ணுதல், கணக்கிடுதல் என்பதிலிருந்து பிறந்தது. இந்த கணக்கீடு என்பது ஒப்புமை. அதாவது இந்த பொருள் 1, இது 2 என்ற கணக்கிடுதலும், இதைவிட இது எவ்வகையில் வேறுபட்டுள்ளது என்ற கருத்தும், இது ஒப்புமை என்ற ஒரு உணர்வு. இதில் இருந்து படிப்படியாக விரிவு பெற்று, இது விரிவு என்றால் மனதளவிலே இந்த ஒப்புமை என்ற எண்ணம் விரிவடைந்து, பிறகு அதுவே ஒரு வகையிலே உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்ற ஒரு நிலையை அடைந்து, பிறகு அந்த நிலையிலிருந்து இந்த உணர்ச்சி வேகம், அதாவது பயம், பிறகு அது மீண்டும் அடுத்த நிலையை நோக்கி பயணம் செய்யும் பொழுது கோபம் என்று அமைவதாக தோன்றுகிறது ஐயா. இது எமது கருத்து. இதனை அடிப்படையில் எண்ணம், எண்ணுதல், கணக்கிடுதல், ஒப்புமை என்ற வரிசையில் இது எழுச்சி பெற்ற இன்னொரு நிலை உணர்ச்சி நிலை. உணர்வு நிலை அல்ல, இது உணர்ச்சி நிலை என்று தோன்றுகிறது. இதை களைவதற்கு இதை இன்னொரு வகையில சொல்ல போனோம்னா, அருகுண சீரமைப்பிலே முக்கியமாக பேராசை, சினம், இந்த இரண்டாவது வரக்கூடிய ஒரு எண்ண எழுச்சியோடு இது ஒரு உணர்ச்சி நிலை தான், தொடர்புபடுத்திக் கொள்ளலாம். இதற்கு அம்மா சொன்ன மாதிரி அநாகதம் அல்லது மூச்சு பயிற்சி, இதுல அடிப்படையில வந்துட்டு பிரத்யாகார தாரணை, அதாவது உணர்ச்சி நிலையிலே இயங்கக்கூடிய பயம் என்ற உணர்ச்சி நிலையில இயங்கக்கூடிய எண்ண ஓட்டத்தை, மன ஓட்டத்தை திருப்பி மடைமாற்றி உள்முகமாக செலுத்துதல், இந்த பிரத்யாகார மற்றும் தாரணா. வாயு எங்குண்டோ மனம் அங்குண்டாம் என்ற திருமூலர் சொன்ன கருத்துக்கேற்ப இதை மடைமாற்றம் செய்யலாம். அது அநாகத சக்கர அநாகதத்துவமாக இருந்தாலும் சரி, அல்லது ஏன்னா அநாகதம் காற்றுமயம் ஆக இதை கனெக்டிங் த டாட்ஸ், காற்றோடு இயைந்த தவங்கள் ஏற்றும் பொழுது இது இயல்பாக இந்த உணர்வு கரைந்து விட வாய்ப்புகள் அதிகம் என்பது எமது கருத்து. இரண்டாவது கேள்வி, இரண்டு கோள்களுக்கும் இடையே உள்ள தூரம், அதனை பற்றிய கருத்து அடிக்கடி செல்ஃப் ரியலைஸ்ட் சோல்ஸ், அதாவது தன்னிலை விளக்கம் பெற்ற மகான்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இச்சாவத்தியாயம், டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை இங்கே குறிப்பிட தோன்றுகிறது. அதாவது இதுதான், இது உயிர் அளவிலே உறவு என்ற அடிப்படையிலே இதை கடைபிடிக்க வேண்டிய ஒரு வேண்டுதல் இருக்கும் பொழுது, அதுவே கோள்கள் அளவிலே இதுதான் இச்சாபத்தியாயமோ, அதாவது தொடர்ந்து ஒன்றோடு ஒன்று உரசிக்கொண்டு இயங்கிக் கொண்டிருந்தாலும் அதன் அளவிலே ஒன்றை ஒன்று தள்ளி நிறுத்தி கொண்டு ஒரு குடும்பம் போல இயங்கினாலும் அது ஒரு தொலைவிலை தன்னை நிலைநிறுத்தி கொண்டு
தன்னுடைய தன்னிலையையும் விட்டு கொடுக்காமல் ஒரு கழகம் போல, ஒரு குடும்பம் போலையும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற கருத்தும் வருகிறது. இதுவே பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு என்ற உணர்வும் வருகிறது. இதுவே எமது கருத்து. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய அறிவிப்புகள்: வரும் ஜூலை 18ஆம் தேதி வருகின்ற சனிக்கிழமை ஞானாசிரியரின் பொறுப்பும் கடமையும் என்ற தலைப்பையொட்டி கலந்துரையாடல் நடைபெற இருக்கிறது. இந்தியா மற்றும் அமெரிக்காவில் இருந்து இணையும் ஞானாசிரியர்கள் அனைவரும் அவசியம் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அருளொளி ராஜாராம் ஐயா அவர்கள் இதனை வழிநடத்துகிறார். செப்டம்பர் இறுதியில் ஆசிரியர் பயிற்சிக்கான வகுப்புகள் நடைபெற உள்ளது. அதற்காக ஒவ்வொரு சனிக்கிழமையும் அகத்தாய்வு வகுப்புகள் நடைபெறுகின்றன. அனைவரும் பங்கு பெற்று பங்களித்து பயன்பெறுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். அறிவிப்பின் நீட்சி வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9:30 மணிக்கு சிகாகோ நேரப்படி எளிய முறை உடற்பயிற்சிகள் வகுப்பு விளக்கத்தோடு செய்முறை பயிற்சி ஒலி படமாக நேரலையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு சிகாகோ நேரப்படி, இந்திய நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணி. வாழ்க வளமுடன். ஐயா, இது ஆங்கிலத்திலங்களையா தமிழ்லங்கய்யா இந்த உடற்பயிற்சி இதுங்கய்யா? ஆங்கில வகுப்பு. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தவத்தின் நிறைவாக வேதாத்திரிய பாடல் பாட மாலதி அம்மா அவர்களையும். அம்மா ஐயா சொல்லுங்க ஐயா. பாடல் பாடுவதற்கு நான் சொல்லட்டுங்களா? சரிங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. வேதாத்திரிய பாடல் பாட சிவபாலா ஐயா அவர்களையும், உலக நல வாழ்த்து பாட பிரதீப் ஐயா அவர்களையும் சொல்லி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்,
வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றிங்க ஐயா. இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தி தந்த நற்சிந்தனை வழங்கிய ஞானாசிரியர்கள் மற்றும் பாடல்கள் பாடிய அன்பர்கள், நிகழ்வை ஒருங்கிணைத்தவர் அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம், உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்நிகழ்வை தொடர்ந்து ஆங்கிலத்தில் தவம் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். The grace of our Guru always be with us and guide us. Today's Tamil meditation, there were 2 questions at the end of the meditation asked as thought for the day. We can take the same subjects for thought analysis today. The first question was the fear, the thought of fear, the origin of it and analyzing around it. That's first question. And second, the distance between the 2 planets, how it is calculated, and thoughts around it. With what I have shared, I can explain here. And but I would like to see if anyone else want to talk about any of these 2 subjects or topics today. Then I will share my thoughts. Yeah, you go ahead. Yeah. Anyway, we are at 6:36, so you share your thoughts, and if anybody wants to share their thoughts, they can share. Okay. All right. So first topic, fear. Fear is a feeling. It's a sensory feeling that the origin of it, as I was explaining in the Tamil meditation, that it started with the thought comparison, or sort of we say comparative analysis, comparing this with that or that with this, and then eventually we that can be correlated with the 6 characteral flaws that we aspire to correct: greed, anger, vengeance, vanity, and so on. So over here you see the vanity, the inferior superior complex. I somehow felt the origin of everything was from this comparison, and then eventually that evolved at the mental level to inferior superior complex. And eventually, if the thought that you wish to happen did not happen the way you intended, then it becomes anger. But before that event takes place, between the time that you put the thought and the time it takes place, the time difference between these 2 stages, whether this is going to happen or not, and so on, you're thinking about it, can be one of the reasons to get
fear. And other masters shared their thought. They shared there could be other factors involved as well. One is, of course, the genetic center and how it is formed, the state of it, and the food that you eat, and other external factors such as the constellations and so on. But fundamentally, I felt that it is the comparison that got into everything. And somehow it is somewhat closely related with anger. It is just at the end, it takes two different paths. The path for anger is when things did not happen the way it is, the way one intended to happen. And the other one is just before it happens, you get this restlessness, whether this is going to happen the way I intended or not, etc. It becomes a way to get fear. And of course, there are other factors as discussed before. So this is one topic. The other was how the distance between the two planets, figuratively speaking, are happening. So is there any proportion to its subtlemost form, the subatomic particles, atoms, or in Tamil we call it Vin or Nun Vin, right? The ethereal particle. So if we were to do a comparison at that level, if one has the mental ability to go down to that subtle level and be able to calculate the distance between the two ethereal particles or dust particles, and if we were to extrapolate that ratio, it would be the same ratio between two planets, is what one of the thoughts shared, not today, but a while ago on the same topic. But I felt that our realized renowned masters often talk about when it comes to family peace and relationship, they often emphasize on this topic, that is detached attachment. So perhaps this is also at the planetary level, that this is a form of detached attachment, that the two planets, given the two planets, they keep a distance. At the same time, they do not go any further. At the same time, they do not come any nearer. So they keep a distance. It is also a form of detached attachment. Perhaps, figuratively speaking, this is also a type of a relationship in our in our family system is expected to enable us to function in a more efficient way without losing our individuality. At the same time, function as a family. So this was a thought that I felt to share. Be blessed by the divine Ayya, and I'll open up for questions or others' thoughts on this. Be blessed by the divine. Thank you, yeah. Be blessed by the divine. Anyone else wants to share their thoughts? Or we can continue the same thing tomorrow's session as well. Okay, we'll conclude for today.
Let's conclude this session with the blessings for the world. May rain pour on all parts of the world timely and sufficiently. May food grains grow abundantly to the satisfaction of all living beings. May leaders of all nations progress in spiritual knowledge and do good service